நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேல்நிலைப் பள்ளி ஷினாய் நகரில் இருக்கும். இன்னைக்கு இந்த எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 மாணவர்கள் வந்து அலோவ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. 20 கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 24 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 20 கிளாஸ் ரூம்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே போல் திங்ஸ் நாட் டு கேரி இன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனு, ஏர்ஃபோன்ஸு, டெக் பென்னு, தென் பென் டிரைவு, இந்த மாதிரி ஜுவல்லரிஸு, வாட்ச்சு, கேமரா இது எல்லாத்தையுமே அலோவுடு இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11லேருந்து 1:30 மணி வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 11:10 ஆயிருக்கு. பட் இந்த சென்டரில் இன்னும் கூட வந்து அலோவ் பண்ணலை. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த சென்டரில் இன்னும் வந்து அலோவ் பண்ணல. நம்ம மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளியில் இருக்காங்க. நம்ம என்ன என்றதை பார்க்கலாம். எல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தோட சில மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்களுடைய ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. டென்ஷனில் இருக்காங்க. பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்காங்க. என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். மேடம் உங்க எங்கேருந்து வரீங்க மேம்? நாங்கள் திருவான்மையூர்லேருந்து வரோம். திருவான்மையூர்லேருந்து வரீங்க. ஓகே. இப்போ குழந்தை வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா மேம்? இப்போ நீட்டு ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. அந்த 3ஆம் தேதி எக்ஸாம் ரொம்ப சந்தோஷமா வந்து ஈஸியாக இருந்ததும் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அது இல்லை, கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்புறமா இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா குழந்தையோட மனநிலைமை எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி இப்போ சப்போர்ட் பண்ணீங்க? இந்த எக்ஸாமுக்கு அவங்க நல்லா தயாராகிருக்காங்களா மேம்? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனது ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 2வது வாட்டி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்ததுன்னும் போது இப்போ அவங்களுக்கு டஃப்பாக இருக்குன்ற ஒரு பயத்திலேயே இருக்காங்க. எப்படி வரும்ன்றது ஒரு இதுவாக தான் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க மேம் இந்த 45 நாளுக்கு குழந்தைக்கு? ஆல்ரெடி எழுதியிருக்கோம், திருப்பியும் எழுதணும் அப்படின்ற ஒரு இதில், ஏன்னா நம்ம அந்த இதுக்காக தான் எய்ம் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்றதுனால திருப்பியும் எழுதலாம் அப்படின்ற ஒரு இதில் நாங்களும் சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல பாப்பா, திருப்பியும் ஒரு சான்ஸ் தானே, திருப்பியும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவாக ஈஸியாக இருந்தாலும் இப்போ நம்ம எழுதணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்ற இதில் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அது ஒரு ஃப்ரீயா ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு கஷ்டமா இருந்தது. ஓகே, தேங்க்யூ மேம். குழந்தை வந்து நல்லா எழுதுவாங்க. கண்டிப்பா இந்த பேப்பரும் லாஸ்ட் டைம் மாதிரியே ஈஸியா இருக்கும். விஷ் பண்ணிக்கிறோம் மேம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே 3ஆம் தேதியும் இதே மாதிரி எக்ஸாம் போய் அட்டன் பண்ணீங்க இல்லையா? இன்னைக்கு திருப்பியும் அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் இன்னொரு வாட்டி எழுதணும் அப்படின்றப்ப உங்க மனநிலைமை என்ன ஆகுது? இப்போ இந்த டைம் கிடைச்சி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. திருப்பியும் இதே எக்ஸாம் ஹால் ஆண்ட வந்து நிக்கிறீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகேவா தான் இருக்கு, டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுனால. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல்கம். நல்ல மெசேஜ். ஆனால் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மன தடுமாற்றமோ கஷ்டமப்பட்டிருந்தாங்க. பட் நீங்க டிஃப்ரெண்டா ஒரு வியூ கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் கஷ்டமா சூப்பர் மேம். பெஸ்ட் விஷஸ். நல்லா பண்ணுங்க எக்ஸாம். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு எழுதுறீங்க. 12th முடிச்சிட்டேன். லாஸ்ட் டைம் அப்போ எழுதிருக்கீங்க. இப்போ எப்படி இந்த 1 month எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? சும்மா ஒரு டெஸ்ட் அது மாதிரி அட்டன் பண்ணி சும்மா பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு வந்தேன். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுங்க? நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு விஷ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? சூப்பர். 12th முடிச்சுட்டு வரீங்க. 12th மார்க். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு நீட் எழுதிருக்கீங்களே, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுதான் நல்லா எழுதிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அதுவே குட்டுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 1 month உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கரெக்டான கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நான் வந்து நங்கநல்லூர்லேருந்து வரேன். ஓகே, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 12th முடிச்சுட்டு எழுதுறீங்களா இல்லை ரிப்பீட் தான்? இல்லை, 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஆல்ரெடி எழுதிருக்கேன். அதுதான் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆல் தி பெஸ்ட் டு மை செல்ஃப். சூப்பர்ப்பா.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.